சொல்றது இது ஒரு வித்தியாசமா இருக்கு. நம்ம எல்லாம் பிடிச்சதுக்கு நம்ம உடகு ice cream, Ulam Kitchen, Bunny Suvayute, Rio Cream House, Wing Spot, Lingam Ice Cream. இப்போ பட்டி போட்டதா என்ன எங்க ஜம்மு இது முருகண்டி கச்சானா இந்த ஒரு கச்சா நான் வந்து எங்கள் டொராண்டோ சம்மர் ஃபுட் ஃபெஸ்டுக்கு வரவேற்றுக் கொண்டு 6 கோடி மக்களின் கேக்குதா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செகண்ட் டே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் இந்த குளிர்லையும் நாங்க பாடுறத பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது அந்த அங்கிள் மட்டும் அண்ணா, நான் வந்து அக்காவா? என்ன எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மூக்குத்தி முருகன்னு சொல்லிட்டு என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுறீங்க. சரி, ஓகே. அனு ஆனந்த் அவர்கள். ஓகே அக்கா, ஸோ நாங்கள் நாங்கள் இன்றைக்கும் ஃபன் பண்றோம். ஸோ எஸ், தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் அண்ட் அங்கே மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கரகோஷம். தேங்க்யூ. வாங்க மக்களே, குண்டு தோசை சுட தரமான மல்லிகை சுட குண்டு தோசை வாங்க மக்களே. சிக்கன் ராப் இருக்கு, சிக்கன் கொத்து ராப் இருக்கு, வாங்க. மட்டன் ரோல் இருக்கு, டப்ளா ப்ரைஸ் இருக்கு, வாங்க. தரமான தேவையான மாதிரி எங்களை பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தரமான சர்வீஸை வழங்குவாங்க. வாங்க இருக்கு, வாங்க. ஒனியனெல்லாம் மோர் போட்டு கொடுங்க. கடைசி நாள மிஸ் பண்ணாதீங்க, கடைசி நாள் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாதீங்க, வண்டியின் சுவையிட்ட மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க. எங்களோட தம்பி ஒரு ஜூஸ் வந்து போட்டு கொண்டு இருக்கிறார், வாங்க. ஜூஸை வந்து குடித்து பாருங்க. வண்டி சுவையிட்டுக்கு வாங்க, வண்டியோட சுவையிட்டுக்கு வாங்க. தரவா கொடுங்க தம்பி. தம்பி அங்கே கஸ்டமரை நல்லபடியாக கவனிங்க. எங்கட மக்களும் கவனமாக கவனிங்க. ஒனியன் மோர் போட்டு கொடுங்க, ஒனியன் மோர் போட்டு கொடுங்க. தரமான குண்டு தோசை, ரெகுலர் தோசை இருக்கு, உடல்ல அடிக்கிற சாம்பல், தரமான சாம்பல். சாப்பிடுங்க, முன்னுக்குள்ளே சாப்பிட்டு ருசியை சொல்லி கொடுப்போம். குண்டு தோசை கண்டு தோசை சுவமெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. சுவையில் அடிக்கிற ரிட்டர்ன் தான் காசுமான பொறுப்பு. ஓகே, அண்ணா வருத்தப்படுறேன். ஜஃப்னா பிரைஸுக்கு வாங்க, கொஞ்சம் கவலைப்படுறேன். ஜஃப்னா பிரைஸுக்கு வாங்க மக்களே. I think I need to put more liquid. I'm going to put Sprite on top. Taste. மக்களுக்கு ஜூஸ் சாப்பிடுவோம், ஜூஸ் சாப்பிடுவோம். I don't know why the liquid usually when he does this. Extra gravy for one day.
வந்து உங்களோட நிகழ்வினை ஃபுல்லா தொடங்குறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு குட்டி டீசர், ஒரு ட்ரெய்லர் ஒன்று காட்டணும் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்று இந்த டொராண்டோ தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவல் we have our mega tuners band with us. நேற்றைய தினம் மட்டுமில்லாமல் இன்றும் உங்களோடு இணைந்து கொண்டு உங்களை மகிழ்விக்கிறதுக்காக we have our mega tuners band with us. So உங்களோட ப்ரோக்ராம் அஃபிஷியலா தொடங்குறதுக்கு முதல் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்டல் ஒன்றினை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ஷோனை தொடங்குவோம். So ladies and gentlemen, let's give a huge round of applause for our mega tuners band. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, சரி. எனக்கு தெரியும் நீங்க போக போக இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகரிக்கும் உண்டு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நான் வந்து உங்கள் டொராண்டோ தமிழ் ஃபுட் ஃபெஸ்டுக்கு வரவேற்று கொண்டு 6 கோடி மக்களின் தாய்மொழி, அரசுவையை மிஞ்சுகின்ற வாய்மொழி, அகரத்தில் தொடங்கும் சிகர மொழி, தகரத்தை தங்கமாக்கும் லகர மொழி, அகத்தியன் கண்ட அமுது மொழி, தமிழின் அகத்தினுள் கொண்ட குமுத மொழி. ஆம், கண்டிப்பாக தமிழுக்கு தலை வணங்கி ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு டொராண்டோ தமிழ் ஃபுட் ஃபெஸ்டுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு இன்று எங்கள் மாதத்தின் இறுதி நாள் மட்டுமல்லாமல் எங்கள் சம்மர் பிரேக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு நாள் கூட. நாளைய தினம் லாங் வீக்கெண்ட், ஆனால் அதுக்கு பிறகு வேலை, பள்ளிக்கூடம் என்று எல்லாம் பரபரப்பாகிவிடும். பட் இருந்தாலும் அந்த கவலையிலையும் நாங்கள் வந்து லாஸ்ட் டேயான ஆகஸ்ட் 31ஆம் தேதி இன்றும் ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு ஈவினிங்கை நாங்கள் அப்படி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எங்களோட ஒர்க் எல்லாத்தையும் தொடங்கலாம். அந்த வகையில் we have our mega tuners band with us. and அது மட்டும் இல்லாமல் தாய் தமிழ்நாட்டிலிருந்து and எங்கள் கனேடிய ஈழ தமிழர்கள், ஈழ கலைஞர்கள், கனடாவில் பிறந்து வளர்ந்த கலைஞர்கள் இன்று எங்களோடு இணைந்து கொண்டு உங்களை மகிழ்விக்கும் விதமாக அழகிய பாடல்களை பாட வருகிறார்கள். ஸோ அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் வந்து மங்களகரமா நல்ல தெய்வீகமா எங்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் வகையில் HTV வழங்கும் டொராண்டோ தமிழ் ஃபுட் ஃபெஸ்டில் முதலாவது பாடலை பாட வருகிறார் எங்கள் சூப்பர் சிங்கர் புகழ் மூக்குத்தி முருகன் அவர்கள். ஒரு நல்ல தெய்வீக பாடலை பாடுவதற்காக உங்கள் எல்லாருக்குமே நல்ல பிடித்த பாடகர், அவ்வளவு ஹம்பிளான ஒரு சிங்கர், SPB சாரையே மிரள வைத்த ஒரு சிங்கர் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் லெட்ஸ் வெல்கம் our மூக்குத்தி முருகன் அண்ணா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் நாங்கள் மேடைக்கு அழைப்போம். வணக்கம் அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு வந்தீங்களா? நேத்திக்கு வந்தவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல கை தூக்குங்க. நாங்க அப்படி அதனாலதான் நாங்க பாட்டு மாத்தி போட முடியும், இல்லைன்னா நேத்து போட்ட பாட்டே போடுறோம். நல்ல கை தூக்குங்க பார்க்கலாம். நேத்துக்கு வந்தவங்களா என்ன வச்சுக்கிறீங்க? என்ன வச்சு என்னது வடை இருக்கு? வடை சுட சுட வடையா? சுட 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 வடை. இது என்னது? ஸ்வீட் கார்னா? ஸ்வீட் கார்ன். இது என்ன? இல்ல மாங்காய். மாங்காய் சுட சுட இருக்கா இல்லையே? இப்ப வெட்டி இப்ப செஞ்சது. இப்ப வெட்டி போட்டதா? என்ன எங்க இதுங்க முருகண்டி கச்சானா? இந்த ஒரு கச்சான்? முருகண்டில இருந்து வந்த கச்சான். முருகண்டி கச்சானா? அங்க பாருங்க சொல்றேன். நம்மள முருகண்டி கச்சானா? இது நெட்டோ நெட்டோ எல்லாமே கூலிங்கா இருக்கு. கூலிங்கா இருக்கு. அவன் வெயில தோசை கொத்து கொஞ்ச நாள் ரெடி ஆயிடும். மோர் இருக்கு.
பானிபூரி பானிபூரி இருக்கா? பானிபூரி இருக்கு. ஃபேமஸ் பானிபூரி. நானே போய் இப்போ ஐஸ்கிரீம் குடிச்சு கொஞ்சம் சுற்றி கொண்டு அடிப்போம்மா. சரி ரவுண்ட் அடி இப்போ என்ன ஃபுல்லாக போய் இந்த க்ரௌட் ஒன்று வருது கூட்டி கொண்டு வரோம். இங்கே க்ரௌட் ஒன்று வருது. இது பாருங்க இதாரு பானிபூரி இதாரு. கடலை சுண்டல் சுண்டல் கறிஞ்சுண்டல் தோசையும் இருக்கா? என்ன பேர் இதுக்கு? என்ன பேர் இது? லொல்லு ஷமு. உங்களோட கடை எங்க இருக்கு? இந்தியோட சரி. அடியே பெண்ணே, நீ மட்டும் ஆறுதல் சொல்லுவதாக இருந்தால் காலமெல்லாம் பாடிக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. அண்ணா and அரவிந்தன் அண்ணாவுடைய மகள் ஸ்ரீகா அரவிந்தன் அவர்களும் இணைந்து கொண்டு எங்களோட ஒரு அழகிய பாடலை பாட போகின்றார். ஸ்ரீகா அரவிந்தன் மற்றும் மூக்குத்தி முருகன் அவர்களுக்காக எங்கே எங்கள் பலத்த கரோஷங்கள். இப்பதான் உங்களை பத்தி நல்லா சொல்லி கொண்டதுன்னா அதுக்கு இடையில என்ன போட்டு மறுத்தடிக்கிறீங்களே? இல்ல ஒரு வருஷம் காத்துக்கிட்டீங்களா அதுக்காக சொன்னேன். நல்ல ஒரு கைதல். சரி, நல்ல ஜோக். நாங்க நல்ல இருக்கு. நீங்க வந்து நல்ல கத்துக்குங்க, பாட்டு கத்துங்க. அரவிந்த் சார் இருக்காரு, உங்க கூட இருக்காரு, இதே ஊர்ல இருக்காரு. நீங்க நிறைய கத்துக்கலாம். சரியா? நன்றி நன்றி நன்றி. நல்ல கைதல் கொடுங்க சார். தேங்க்யூ so much. So yes, அண்ணனா மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் இருந்தா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே இன்னும் நிறைய வளரலாம். அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் எங்கள் HTV நிறைய முறை நான் வெளியில் வரும்போது வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ புதுசாக வந்து டைரெக்டாக கால் பண்ணி பேசினா, அப்போ எங்கேயும் நீ சென்னையில் தான் இருக்க, நீ கனடாவில் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வா அப்படின்னு. இவ்வளோ நேரம் வீட்டில் சண்டை, நீங்கள் அதுக்குள்ளே கிருஷ்ணவேணி ஞாபகப்படுத்துறீங்க. நல்ல நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு பாரு, நல்ல சந்தோஷமாக எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க.
பிரியங்கா பற்றி கூட தயவு செஞ்சு பேசாதீங்க. பிரியங்காவுக்கு எனக்கு நிறைய முடிஞ்சு போச்சு. இதில் இப்போ நிறைய அவங்க வேறு வாழ்க்கை அமைச்சுக்கினாங்க. இப்ப நான் கேட்கவே இல்லை, நீங்களா தான் அந்த கதையை எடுத்து விட்டீங்க. ஐயா இவங்களுடைய மைக் எனக்கு கேட்குற மாதிரி போடுங்க. இல்ல நான் சொன்னேன், இப்ப நான் கேட்கவே இல்ல பிரியங்கா பத்தி. இப்ப நீங்களா தான் தொடக்கி வச்சுனீங்க. இல்ல நான் முன்கூட்டி சொல்லிட்டேன். பிரியங்கா பத்தி தான் பேசுங்க. சரி, எச்சரிக்கை. என் நண்பன் மாக்கப்பா பத்தி பேசுங்க, பதில் சொல்றேன். அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்க இருக்காருன்னு மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? அவங்களுக்கு எதாவது சொல்ல வரீங்களா? கண்டிப்பா சொல்ல வரேன். அதாவது மூக்கத்தி முருகனோட கதைச்சு எனக்கு இப்ப என்ன கதைக்கிறேன்னே தெரியாம இருக்குது. சரி, பரவாயில்ல அண்ணா. நாங்க வந்து இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதே மாதிரி நாங்க தொடர்ந்து செம்மையான பாடல்களை பாட போகின்றோம் இல்லையா? எஸ், நன்றி அண்ணா. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி பிரேக் உண்டு. நாங்க தொடர்ந்து பிரேக் உண்டா? சோ இப்பொழுது எங்கள் HTV EV வழங்கும் டொராண்டோ தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் இல்லாம ஒரு ஷோ நடத்துறது மிகவும் கடினமான ஒரு விடயம். அந்த வகையில் we have our powered by sponsor Theban Raj Royal Leapage Associates Realty Brokerage along with our media partner East FM 102.7. சரி, அடுத்ததாக இப்பொழுது ஒரு அழகிய பாடலை பாட வருகிறார். ஏற்கனவே அனு ஆனந்த் அவர்கள் உங்களுக்காக ஒரு செம்மையான பாடலை பாட வந்தார். ஆனால் அத்தோடு இப்பொழுது எங்கள் ஒரு கனேடிய சிங்கர், கனேடிய ஈழத்து சிங்கர், உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பிடித்த பிரபா பாலகிருஷ்ணன் அவர்களையும் அனு ஆனந்த் அவர்களையும் ஒரு பலத்த கைத்தட்டலுடன் நான் மேடை கழிக்கின்றேன். இந்த பாட்டு எஸ்பிபி சார் ஃபேன்ஸ் இங்கே நிறைய பேர் இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இது என்னோட ஃபேவரட் சாங் ஆஃப் எஸ்பிபி சார். இது அவரே கம்போஸ் பண்ண ஒரு படத்துலேருந்து வந்த பாட்டு. ஐ ஹோப் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சீனர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ளது போல் ஒரு தமிழர் சமூக மையம் ஏன் எமக்கு இல்லை என்ற ஒரு கேள்வியும் உள்ளது. ஆனால் அந்த கேள்விக்கு விடை கூறும் முகமாக இப்பொழுது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் தமிழர் சமூக மையம் எங்களோடு இணைந்து கொண்டு ஒரு நல்ல நோக்கத்துடன், அதாவது எங்கள் தமிழர் சமூக மையத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்பொழுது நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் இப்பொழுது சாந்தா பஞ்சலிங்கம் மற்றும் குபேஷ் நவரட்னம் அவர்களை நான் அன்புடன் மேடை கழிக்கின்றேன். So yes, உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்குமே கொஞ்சம் கேள்விகள் இருக்கிறது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து லெட்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக எங்களால் முடிந்த உதவியையும் நாங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையில் முதலில் நான் கேள்விகள் கேட்கறதுக்கு முதல், என் பேர் சாந்தா பஞ்சலிங்கம். தமிழ் சமூக மையம் நமக்கு எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு இப்படியான நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கின்றோம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தமிழர்களாகிய நாம் பெருமை கொள்ள நமக்கு ஒரு சமூக மையம் அவசியம். நாங்கள் 40 வருட காலமாக இந்த கனடா தேசத்திலே இருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்னத்தை விட்டுட்டு போகிறோம் என்று சொன்னால் இப்படியான ஒரு விடயங்களைத்தான் நாங்கள் விட்டு போகின்றோம். தமிழ் சமூக மையம் நமது காலத்தின் கட்டாயம். அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள், மத்திய மாநில அரசுகள் எங்களுக்காக நிதியை ஒதுக்கி நீங்களும் உங்களோட பங்கை போட்டு ஒரு சமூக மையம் கட்டுங்கன்னு சொல்லி எங்களோட கையில தந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு மாம்பழத்தை நாங்கள் நழுவ ஸோ நாங்கள் இதை 2027ஆம் ஆண்டு கட்டி முடிக்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், இது இன்னொரு சமூகத்துக்கு போய்விடும். ஸோ ஏன் எங்களால் கட்டி முடிக்க முடியாது? நாங்கள் 3 லட்சம் 4 லட்சம் தமிழாக்கள் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். ஏன் எங்களால் முடியாது என்று சொல்லி நாங்களே யோசிக்க வெக்கப்பட வேண்டிய விடயம். வளர்ந்து வர்ற பிள்ளைகள் நாளைக்கு எங்களை பார்த்து கேட்குங்கள், நீங்கள் இவ்வளவு காலம் இருந்தீர்கள், இவ்வளவு தொழிலை செய்தீர்கள், இவ்வளவு எல்லாம் செய்தீர்கள், ஏன் நீங்கள் ஒரு சமூக மையத்தை கட்டி முடித்து விட்டு போகவில்லை என்று சொல்லி நாளைக்கு வளர்ற தலைமுறை எங்களை கேட்குங்கள் கட்டாயம். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு காலத்தின் கட்டாயம். நீங்கள் விரும்பினோ விருப்பமில்லையோ கட்டாயம் நாங்கள் இந்த தமிழ் சமூக மையத்தை அமைத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். குபேஷ், சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? என் பேர் குபேஷ். நான் ஒரு லோயரா இந்த ஸ்காப்ரோவில் தான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கிறேன். நான் 1983 நான் 83 ரைட்ஸோட நான் வெளிக்கிட்டேன். இங்க 3 வயசுல வந்துட்டான். இங்க வந்து வளர்ந்ததே
கனேடியன்ஸோட தமிழாக்களோட எனக்கு பேருந்து 20 வயசு 19-20 வயசுல எனக்கு திருப்பி ஒரு கனெக்ஷன் வந்தது. அவையோட கனெக்ஷன் வந்துட்டு நான் ஒரு 24 வயசுல ஊருக்கு போனோன்னா அந்த ஊர் இந்த கனெக்ஷனோட தான் நான் திருப்பி வந்து நாம் இந்த மக்களோட சேர்ந்து செய்யணும் லாக்கு வந்து இப்ப நான் 15 வருஷமா லோயரா இருந்து கன விஷயம் நான் செஞ்சிருக்கிறேன். அதே நான் உங்களுக்கு சொல்றேன் என்றால் இந்த லைஃப் ஒரு அந்த ட்ரிப் நான் ஊருக்கு போய் அந்த ஊர்ல 2 மாசம் இருந்து எங்களோட நாட்டை பற்றி எங்களோட மக்களை பற்றி ஒரு ஃபுல்லா எனக்கு ஒரு விளங்கினோன்னு தான் அந்த ஒரு பேஷன்ல தான் எனக்கு இந்த 15-20 வருஷமா நான் திருப்பி என் கம்யூனிட்டியோட நான் என்ன வேலை செய்யணும் இருந்து நான் திருப்பி வந்திருக்கேன். அது ஏன் நடந்தது என்றால் நாட்டில் இருந்த ஒரு மக்கள் யோசிச்சது எங்கட வெளிநாட்டில் இருக்கிற எல்லா யங் ஆக்களும் எங்கட கனெக்ஷன் எங்கட ஊர் எங்கட ஹிஸ்டரிய தெரியணும் என்று அவையில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு எல்லாரையும் கொண்டு வந்தது. அந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஆள் நான் போய் அதால எந்த லைஃப் கிடைக்க மாறினது. அந்த விஷயம் அங்க நடந்த விஷயம் இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இல்ல. நாங்களே கிரியேட் பண்ணணும். உங்களோட புள்ளியல் உங்களோட புள்ளியலுக்கு நீங்கள் கத்து கொடுப்பீங்க. உங்களோட புள்ளியலுக்கு ஒரு தமிழோட ஒரு கனெக்ஷன் வேணும்னா எப்படி அவையில் கிடைக்க போயிடும் நீங்க யோசிக்கணும். அதுக்கு இப்போ 1-2 ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா அதை ஃபுல்லா யோசிக்கிறதுக்கு ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் மாதிரி தான் இருக்கு. நான் இன்னொரு கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். நான் லா முடிச்சிட்டு ஒரு கவர்மெண்ட்ல ஆர்டிகிளிங் பண்ணிக்கல ஒரு ஜூயிஷ் பொடியனோட நான் ஆர்டிகிள் பண்ணான். அவன் ஒவ்வொரு மாசமும் ஒரு ரிலிஜியஸ் ஹாலிடே இருக்கும். அதை பத்தி வந்து எனக்கு சொல்லுவான். அதுக்கு விஷயத்தை பற்றி சொல்லுவான். இஸ்ரேலை பற்றி சொல்லுவான். கன விஷயம் இப்பதான் இஸ்ரேல வந்த மாதிரி தெரியும். ஆனா மூன்றாவது ஜெனரேஷன் கனேடியன். 3வது ஜெனரேஷன். அவன் அப்பாண்ட அப்பா தான் கனடாக்கு வந்தது. ஆனா அப்ப நான் கேட்டான். அப்ப எனக்கு விளங்கல என்னென்ன நீ இப்படி இவ்வளவு கனெக்டடா இருக்கிற அந்த கம்யூனிட்டியோட. அவன் சொன்னவன் இந்த ரிலிஜியஸ் விஷயத்துக்கு நான் தமிழுக்கு போறேன் நான். ஆனா மிச்ச விஷயம் இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி சென்டரால எனக்கு டீச் பண்ணது. ஜூயிஷ்காரங்க 7 கம்யூனிட்டி சென்டருக்கு மேல வச்சிருக்கிறாங்க இந்த ஜிடிஏல. ஜப்பானீஸ் கம்யூனிட்டி சென்டர் இருக்கு, ஆர்மேனியன் கம்யூனிட்டி சென்டர். ஆனா எங்களுக்கும் பார்க்க குறையான சனம் இருக்கிற கம்யூனிட்டிலே ஆல்ரெடி கம்யூனிட்டி சென்டர் வச்சிருக்காங்க. ஏனென்றால் அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். அந்தந்த கவர்மெண்ட் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் இருக்கும். எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய சப்போர்ட்டும் இல்லை. நாங்கள் தான் முன்னுக்கு வந்து இது செஞ்சாதான் இது நடக்கும். நாங்க யோசிக்கணும். இந்த கம்யூனிட்டி சென்டர் ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷன் இல்ல. அந்த ஆர்கனைசேஷனை வச்சுதான் மற்ற எல்லா ஆர்கனைசேஷனும் நின்று அவையில் எங்களோட கம்யூனிட்டிக்காண்டி ஒண்டா ஒர்க் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. 2009க்கு முதல் நாங்கள் எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருந்தோம். அந்த ஆர்கனைஸால தான் எங்களோட கம்யூனிட்டி இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வந்தது. 2009க்கு பேர்ந்து எங்களோட அந்த ஆர்கனைசேஷன் $100 10 மாசத்துக்கு நீங்க ஒரு சீட்டு போடுற மாதிரி கமிட் பண்ணி தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு கொடுப்பீங்களோ என்று கேட்க போறோம். எல்லாரையும் நாங்க கேட்க போறோம். ஏனென்றா நீங்க எல்லாரும் சொன்னா தான் நாங்கள் இதை கட்டுவோம். நீங்க எங்களுக்கு தேவையில்லை வேண்டாம் சைலண்டா இருந்தீங்கன்னா நாங்க இதை கட்டவே மாட்டோம். பிகாஸ் எங்களுக்கு இயலாது. இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அப்ப நாங்க திருப்பி எல்லாரையும் நாங்க கேட்க போறோம். இன்றைக்கு கேட்போம், அடுத்த வீக் கேட்போம். ஒவ்வொரு வீக்கெண்டும் நாங்கள் அந்த லேண்ட்ல நிற்போம். அந்த லேண்ட்ல நின்று இப்படி ஆக்களோட வந்து கேள்விகளை கேட்டு நாங்கள் பதில் சொல்லி கனவேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. பர்சனல் பிரச்சனை, கம்யூனிட்டியில நம்பிக்கை இருக்கோ தெரியாது, நெகட்டிவ் விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கு. நாங்கள் இதை தாண்டி போகலாமோன்ற கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நாங்கள் பதில் சொல்றதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட வந்து பாய்ஞ்சிருக்கோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு வீக்கெண்டும் நாங்கள் அந்த லேண்ட்ல நிற்போம். செப்டம்பர் 27ஆம் தேதி மட்டும் நாங்கள் இந்த கேம்பெயினை ரன் பண்ணி நாங்கள் ஆக்களை கேட்கிறோம். அதுவும் உடனே காசு தாங்கன்னு கேட்க இல்லை. நீங்க கமிட் பண்ணுங்க. வெப்சைட்ல போய் கமிட் நவ் பே லேட்டர் ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை போட்டு நீங்க உங்களோட பேரை போட்டால் உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் முன்னுக்கு போனா நீங்களும் நிற்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து நாங்கள் அந்த செப்டம்பர் 27 நாங்கள் செய்யலாம் இந்த விஷயம். அப்படி நீங்க நிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு அப்படி ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்றதோ இல்லாட்டி மற்ற டிசிஷன் ஒரு டஃப்பான டிசிஷனுக்கு எங்களுக்கு கொண்டு போய் செய்தோம். அப்ப நீங்க காசை பற்றி யோசிக்காமல் இந்த ப்ராஜெக்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு முடிவு இருந்தால் அந்த லெட்ஸ் பில்ட் tcc.ca இருக்கு. நீங்க இப்ப போன்ல பார்க்கலாம். லெட்ஸ் பில்ட் tcc.ca அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க உங்களோட ஒரு கமிட்மெண்ட் போனால் உங்களை மாதிரி 10 பேர் பண்ண வேணும். ஸோ $40 மில்லியன் இப்ப இருக்கிற நிலைமையில எங்களால் முடியாது என்று சொல்லி நாங்கள் முதலாவது அதை 2ஆக பிரித்திருக்கின்றோம். phase 1 phase 2ஆக.
ஸோ ஃபேஸ் 1 வந்து 15 மில்லியன் டாலர்களை நாங்கள் இந்த வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி எங்களால் கட்ட முடியும் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். இல்லை என்று சொன்னால் இது வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு போய்விடும். ஸோ நாங்கள் வந்து முதலாக இந்த ப்ரொஜெக்டை செய்வதற்கு எங்களுக்கு 15 மில்லியன் தேவை. எம்மிடம் வந்து இப்பொழுது 5-6 மில்லியன் மட்டும்தான் இருக்கு. இன்னும் 10 மில்லியன் கட்டாயம் நீங்கள் உத்தரவாதம் அளித்தா மட்டும்தான் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை கொண்டு போக முடியும். இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் கொடுக்குற அவ்வளவு பணத்துக்கும் வரி சலுகைகள் இருக்கின்றது. நீங்கள் $10,000 கொடுப்பீர்களாக இருந்தால் 3 வருடமாக நீங்கள் அதை கொடுக்க முடியும். அதுல வந்து நீங்கள் $6,000 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுறீர்கள். $4,000 கவர்மெண்ட் ரீபேட் பண்ணுது. ஏனென்று சொன்னால் இது ஒரு வரி சலுகையற்ற ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸோ நீங்கள் $10,000 ஒரு குடும்பமாகவோ தனிநபராகவோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனாகவோ அல்லது எப்படியாக இருந்தாலும் ஒரு 10,000 பெறக்கூடிய ஒரு அந்த பேரை வந்து நாங்கள் உங்கள் அப்பாண்ட பேரையோ அம்மாண்ட பேரையோ உங்களுக்கு விரும்பின ஜாட்ட பேரையும் நாங்கள் அதை நிலைநிறுத்தி நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும் அதே வேளையில் நீங்கள் வந்து நிறைய உணவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உண்டு மகளெல்லாம் அண்ட் கண்டிப்பா நாங்களும் இங்க வந்து நல்லா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ண நினைத்தால் கண்டிப்பா ஷேர் பண்ணி சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா அரவிந்தன் ஆண்டே கேட்கலாம் அடுத்ததாக என்ன பாட்டு. ஓகே, ஸோ ரீசெண்டாக இப்பொழுது ட்ரெண்டிங்காக வருகின்ற ஒரு அழகிய பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகிய பாடலை பாட வருகிறார். ஸோ லெட்ஸ் Just go ahead. Go ahead. இன்றைக்கு கொஞ்சம் நான் ஹீட்டை கூட்ட சொல்லியிருக்கேன், பயப்படாதீங்க. இன்றைக்கு ப்ரோக்ராம் அவர்கிட்ட தான்.
நீ உலகி வருகிறாய். அந்த ஒருத்தர் யாரும் நீங்க கண்டுபிடிங்க. இந்த பாட்டு முடியறதுக்கு 5 சென்ட் நிலம் போய் நமக்கே இங்க வழி இல்லை, இதுல 5 சென்ட் நிலம் வேற. நம்ம இப்ப கேவலப்படுத்திட்டேன். மாக்காப்பே பரவாயில்லையே, அனு இப்படி கேவலப்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இல்லைங்க, 5 சென்ட் ஒரு அவங்கள நம்மள பார்த்தா இதான் நினைச்சுக்க போறாங்க, என்ன உருட்டுறாங்க பாருங்க அப்படின்னு. ஐயா, அந்த கோவில் சன்னதியுடைய நம்ம பாதுகாவலர் ஐயா, அறங்காவலர் தலைவரே வந்திருக்காரு, நம்ம காந்தி ஐயா. அவர் தான் சொல்ல சொன்னார் 5 சென்ட் கொடுத்துடலாம் அப்படி சொல்லியிருக்காரு. சார் கொடுத்தா எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ. சூப்பரா வாட்சிங்க, மீண்டும் ஒரு முறை வாட்சிங்க. ஒரு நிமிஷம். மீண்டும் ஒரு முறை நான் பாடணுமா? ஆமா, இதுவே நான் கஷ்டப்பட்டு மூச்சு பிடிச்சு பாடினேன். ஆண்டவரே, எப்படி நாங்க பாடணுமா இல்ல? ஐயா, என்ன நடக்குது? அவரு பாட்டு மாத்தி சொல்லிட்டாரு. இவ்வளவு நேரமா நம்ம ஷோ பாக்குறோம், பேண்ட் இவ்வளவு அழகா வாசிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம ஊர்ல இருந்து. இதுக்கே நீங்க வந்து ரொம்ப ப்ரௌடா நல்லாவே கைதட்டலாம், ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இங்க எங்களை விட்டுட்டு அரவிந்தன் அவர்களை பார்க்க வந்த ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஓ நேற்றுக்கு வந்து ஒரு வரலாம். ஏமா, அவர் வந்து நம்மளுடைய மண்ணின் மைந்தன். ஆமா, அதனால எல்லாமே அவருக்கு ஒரு ரசிகர். ஜென்ஸ் வர மாட்டாங்க, நமக்கு லேடிஸ் வருவாங்க இல்லையா, அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க.
சர்ப்ரைஸ் இருக்கின்றது. சோ வருகின்ற செப்டம்பர் 6ஆம் தேதி கனடா இவென்ட் சென்டரில் சரிகமபா 2025 உங்கள் அனைவருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு வந்து வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. சோ பேரு கேட்டோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரிகமபா 2025 சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைய பிரபலங்கள், அதாவது சரிகமபா ஜட்ஜஸ் எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். We have Dr. Srinivas, we have Divinesh, உங்கள் எல்லாருக்குமே திவினேஷ் பிடிக்கும் என்று நான் நம்புறேன். We have Dr. Vijay Prakash and அத்தோட இங்க எத்தனை பேர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஃபேன்ஸா இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இங்க எஸ்பிபி சேர பிடிக்கும்? உங்களோட சத்தத்துல ஒரு காட்டுங்க. ஓகே, எஸ். ஸோ கண்டிப்பாக அந்த விதத்துல புலிக்கு பிறந்தவர் பூனையாக மாட்டார் என்ற விதத்தில் எஸ்பிபி சரண் அவர்களை உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஓகே, எஸ். ஹலோ சார். Okay, so SPB Charan sir, it's an honor to have you on stage. We're very happy. So நாங்க வந்து உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அழைக்காத விருந்தாளி மாதிரி வந்திருக்கேன். ஹாய் டொராண்டோ, எப்படி இருக்கீங்க? நீண்ட காலம் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்திச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் பேக் இன் ஹோம்லேண்ட் மாதிரி இருக்கு, வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக தான் வந்திருக்கேன். சித்தப்பாவுடைய ஒரு ஷோ. அது எங்கே நடக்குது மேம்? அது பேர் என்ன? கனடா ஈவென்ட் சென்டரில் விட்பியில். ஸோ அந்த ஈவெண்ட்காக வந்திருக்கேன். என்னோட வந்து ஸ்ரீனி, விஜய் பிரகாஷ், வேறு யாரும் வர்றாங்க மேம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திவினேஷ் வராரு. யா, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டேன். உங்களை எல்லாரும் மீட் பண்ணிட்டு போகலாம். அதுவும் முருகனையும் பார்த்துட்டு, அனுவையும் பார்த்துட்டு, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் ஹியர் வில் பி பர்ஃபார்மிங் வித் them on the 6th. So looking forward to having you all over there. And so let's all please, இப்போ நான் வந்து அழைக்காத விருந்தாளியாக இந்த மேடைக்கு வந்திருக்கேன். நீங்கள்லாம் உங்களுக்கு இது ஃபார்மலான ஒரு அழைப்புன்னு நினச்சிக்கிட்டு விருந்தாளியாக நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடணும். நீங்கள் எல்லாரையுமே இது இருக்குன்னு தெரியும் தான் எனக்கு. பட் ஆனால் வந்து அது நாகரிகம் கிடையாது. ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் குறுக்கால வந்து பாடுறதுங்கிறது தப்பாக இருக்கும். சரி, அனுவும் நானும் சேர்ந்து ஒரு படத்தில் பாடியிருந்தோம். பண்ணையாரம் பத்மினியும் ஜஸ்டின் பிரபாகர் அவருடைய இசையில். அதில் எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு விருது கிடைச்சது அந்த பாட்டுக்கு. அது முக்கியமான காரணம் ஒன்று ஜஸ்டின் பிரபாகர், அடுத்தது வந்து அனு ஆனந்த். இவங்க பாடினதுனால, இவங்களோட நான் பாடினதுனால தான் எனக்கு வந்து அந்த ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது. அது என்ன சுற்றிக்கணும் அது. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம் உன்னை எழுதி. உனக்கு மாலைக்கு வரசங்க போனா என்ன, போகாத உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேலதான் வச்ச என்ன ஊசி உன்னோட தான் தச்ச. நான் வந்து தேங்க்யூ ஸோ மச். சரண் சார் வராங்கன்னு இந்த பாட்டு இன்னைக்கு எப்படியாவது வந்தா 2 லைன் பாட வைக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தாலும் மக்களை பார்த்தா பாடாம இருக்க முடியாது. So I'm very happy to be here and to have met you all, and looking forward to seeing every single face here which I could see on the 6th as well. And have a great evening. Enjoy பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அருமையான ஒரு குழு இங்கே இருக்காங்க. முருகன் இருக்காரு, அனு இருக்காங்க, அசத்திடுவாங்க. தேங்க்யூ சார்.
Thank you, ma'am. And sorry all of you for barging in. Thank you so much. Nice meeting you all. Have a great evening. Enjoy. Thank you so much. So we have the ever humblest SPB Charan avargal. Thank you so much for coming. So meendum oru murai குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் பிரியங்கவை மறந்து விடலாம். பிரியங்கவை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் இதை குடித்து விடலாம். ஆனால் இருப்பது ஒரு மனம். நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? யாருக்காக? ஐயா எப்படியாப்பா அவர் தமிழ்காரனும் இங்கிலீஷ்காரனும் எனக்கே தெரியல. எக்கோ எக்கோ எக்கோன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. அவருக்கு தானே நீங்க இந்த பாட்டு பண்ணீங்க. ஏமா நேற்று தனியே தானே வந்த, வந்து சொன்னது கூடாதா? இந்த பாட்டை நான் பாடி இருக்க மாட்டேனே. ஓகே ஓகே நன்றி நன்றி. நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. நேற்றுக்கு விட இன்னைக்கு நல்ல Aaron's Ice Cream, Ulam Kitchen, Vanni Suvayuttu, Brio Cream House, Wing Spot, Lingam Ice Cream, Yard Suve, இது போன்று இன்னும் நிறைய பூத்ஸ் இருக்கின்றன. ஸோ நீங்கள் வந்து of course ஃபுட்டையும் என்ஜாய் பண்ணிக்கொண்டு எங்களோட ஷோவையும் என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே அடுத்ததாக I would like to welcome Magisha மற்றும் Prabha Balakrishnan on stage. So let's give a huge round of applause and welcome them.
அன்பாலே சேர்ந்து நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீகத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்மகளாய் மழைத்து அண்ணே நான் ஒரு $500 தரேன் அப்படின்னாரு. சான்ஸே கிடையாது. இது வேணா நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன், எனக்கு காசு இது வேண்டாம், யார் வேணாலும் வாங்கிங்க. எனக்கு தயவு செஞ்சு இவரு படத்தை வரைஞ்சு எனக்கு பணம் வேண்டாம் தயவு செஞ்சு. நன்றி நன்றி. அவரு கேட்டிருக்காரு. நன்றி, thank you so much. Thank you. அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய மொமெண்ட்ஸாக இந்த மொமெண்ட்ஸ் உள்ளது. மக்களே, எங்கே மீண்டும் ஒரு முறை எங்கள் மூக்குத்தி முருகன் அண்ணனுக்காக உங்கள் பலத்த கரகோஷங்கள். கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்வினை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்போம். ஆனால் நேரடியாக முதல் முறை இப்படி ஒரு நிகழ்வு உண்மையில் கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு மொமெண்ட். Thank you so much. இங்கே பாருங்க, இது வந்து கனடாவிலே யாரும் கொடுக்க முடியாத சர்பத் கொடுக்குறார். பாப்போம், குடிச்சு பார்ப்போம். நம்பர் 1 நாய். தேங்க்யூ. இன்னும் இருக்குது, இன்னும் இது கடை இப்போ இப்படின்னா இன்னும் அப்புறம் வந்துருக்கணும். ஓகே, டேஸ்ட்டுக்கா. தேங்க்யூ. இன்றைக்கு சர்பத் குடிக்கிறேன். சர்பத் நல்லா இருக்குது, உண்மையில் வித்தியாசம் சர்பத்து. என்னென்னு சொல்கிறது, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம எல்லாம் பிடிச்சதுக்கு நம்ம போடாது இன்னும் செய்யணுமா இன்னும் இருக்காப்போ எனக்கு இருக்காரு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண சொல்லி. இது நம்முடைய ஊராக்கள்லாம் நல்லா இருக்கு. வந்து குடிங்கோ.
கோயிலா சரியான இதுதானே முன்னுக்கு இருக்கிறாங்கல்ல அந்த லைட் பெருசாகவே இல்லை. அதனால் இந்த வெளிச்சம் இருக்க ஒளியாக காட்டுறேன். மீட்டிங் நடந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் Next up on octopadded percussion, we have Yagesh Arne. தொடர் $5. So, இந்த நிகழ்ச்சியில் இது எடுத்தாலும் $5. Sai Ram Fashion. அதாவது அண்ணா Sai Ram Fashion. ஸோ உங்களுக்காக இவர்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகாக வாசிக்கின்றனர். ஸோ உங்கள் கை தட்டுவது மிகவும் முக்கியம். அந்த வகையில் அடுத்ததாக on guitar we have Jay Kishore Joseph. இது $15. இந்த சேஷம் Next up, மாறி மாறி அவர்களுக்காக வாசிக்கும் ஹரிணி ஸ்கந்தராஜாவுக்காக பாருங்க தங்கம் தகடாக மலிவாக இருக்கு. சாக்ஸோஃபோன்ல ஒரு 2 lines. Beautiful, beautiful. Thank you so much.